பராசக்திக்கு சிக்கல் வர்றது ரொம்ப புதுசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்போ பராசக்தி எடுத்தப்பே அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதே மாதிரி இந்த பராசக்தி படத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. அந்த சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வழியாக வந்திருக்கு. சென்சார் போர்டில் சில விஷயங்கள்லாம் இது சரியில்லை, அது சரியில்லை, அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு சிக்கல் வந்திருக்கு. அதுதான் மேஜர் சிக்கல். அதாவது என்னன்னா, வழக்கம் போல் நம்ம தமிழ் சினிமாவில் எப்போவுமே ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு நல்ல கதை வேணும், நல்ல திரைக்கதை வசனம், நல்ல வசனம் வேணும். இந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பு இருந்தால் தான் நல்ல டைரக்ஷனில் நல்ல நடிகர்கள்லாம் நடிக்கும்போது அது ஒரு பெரிய ஒரு சிறந்த திரைப்படமாக மாறுது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது, குறிப்பாக இந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட்டுகள் பட்ஜெட் போட்டு படம் எடுக்கும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. அது என்னன்னா, இந்த படம் கதை என்னோடது, நீங்கள் அதை போய் திருடி எடுத்துட்டாங்க, இப்படியெல்லாம் நடுவில் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் இரிட்டேட் ஆகிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இது ரொம்ப ஏர்லி. ஆனால்